கைஸ் சென்னி மலையை வந்து ரீச் பண்ணிட்டோம். இதுதாங்க சென்னி மலை. முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயிலுங்க தெரியுதா நானும் தெரில. அதான் பாருங்க அங்கே இருக்கு பாருங்க கோயில். சரி வாங்க போகலாம். பக்கம் போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் வந்துருக்கோம். சென்னி மலைக்கு எந்த ரூட்டுன்னு தெரியாதுங்களாக்கும். இல்லை கார்காரானாச்சு பொறுமையாவானே. மாப்பிள்ளை சென்னிமலை ரீச் ஆகிட்டு கூட மாப்பிள்ளை. எத்தனை தவளை பிரான்ச் இருக்கு? பிளாக் பேக் இந்த மாதிரி ஸ்கூட்டிஸ்கார அக்காவை பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் பொறுமையாக போய்க்காங்க நண்பர்களே. கோயிலுக்கு எந்த பக்கம்னு தெரியலையே. ஐயோ எந்த பக்கம் நான் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. இதில் போனால் ஒரு ஃபாரஸ்ட் ரோடு ஒன்று இருக்குது, நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும். எந்த பக்கம்? இங்கே தானே கோயிலுக்கு வழி எந்த பக்கம்னே தெரியலையே, மறந்துடுச்சேன். போங்கண்ணே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? கோயிலுக்கு வழி இந்த வழி தான் நினைக்கிறேன். எனக்கு அந்த பொண்ணை பாருண்ணா. கரெக்டாக என்னான்னு தெரியல. கரெக்டாக போய் கோயிலுக்கு சரியான வழியிலேயே போயிட்டு இருக்கோம் கேப்டன். தெரியலையே. மேப் போட ஊத்துக்குழின்னு காட்டுது. அந்த வழியாட்டுங்கடா டேய். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும்டா. தப்பாக வந்துட்டோமே. ஆக்சுவலாக முன்னாடி போயிட்டு வளையணும். நம்ம தான் தப்பாக வந்து வளைஞ்சிட்டோம். ஸ்ட்ரைட்டாக போய் வளையணும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்தது இல்லைங்க. பழனிக்கு இதே ரூட்டில் தான் போயிருக்கோம். ஆனால் அது முன்னாடி போயிட்டு வளைஞ்சிருவோம். இந்த ரூட்டில் வந்ததில்லை. அதனால தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. கண்ணு மூக்கு தின்னு மணி மங்குதி நினைச்சி. இந்த ரூட் தான். இந்த தான். கைப்போடு ஸ்கூல் புக். இதே ரூட்டு தாங்க. சென்னிமலைக்கு போக போகிறோம். ஆமாம், பின்ன சரியான கூட்டமாக தாங்க. நண்பர்கள் பானிபூரி ஸ்டால் சென்னிமலை கடைக்கு இருக்குது, வந்து சாப்பிடுங்க. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியல. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். நல்ல நேம் வச்சுருக்காப்புல. காரு, பஸ்ஸு, லாரி எல்லாமே தூக்கிட்டு போக மாட்டேங்குது. ரோடு போதுங்க. அதேமாதிரி காசு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். டோக்கன் வாங்குறாங்க.
வண்டிக்காக இருந்தாலும் சரி காருக்காக இருந்தாலும் சரி டோக்கன் வாங்குறாங்க. டோக்கன் வாங்கிட்டு தான் போகணும். எவ்வளோன்னு தெரியல டோக்கனு. ₹10. ₹10 ₹10 இருக்கா? சென்னையில் எங்கிட்ட இருக்கும். ஆ 50 எங்கிட்ட இருக்கு, நான் தரேன்டா. இந்த அப்படி எச்சரிக்கை. ₹10 மேலே கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து ₹10 செக் போஸ்ட்டு. ஓகேவா? பரவாயில்லைங்க, ரோடெல்லாம் பக்காவாக இருக்குது, குறைய சொல்ல முடியாது. உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. வளைவுலாம் வந்து கண்ணாடி வச்சுருக்காங்க. அக்னி டிஎம்டி கம்பி ஏதோ நல்லது பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல, பாராட்டலாம். கோயிலுக்கு இந்த பக்கம் தான் ரோடு ஆட்டுங்குது, அந்த பக்கம் வந்து படிக்கட்டு ஆட்டுங்குது. நான் கூட எங்கடா ரோடை காணோம்னு நினச்சேன். கோயில் எந்த பக்கங்குதுன்னே தெரியலையே. அங்கேருந்து பார்க்கும்போது மலை மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ கோயில் எந்த பக்கங்குதுன்னே தெரில. ஏதோ ஒன்று கோயில் அநியமாக இந்த பக்கம் தான் இருக்குது. கோயிலுக்கு இந்த பக்கம் தான் ரோடு, அதாவது பின்னாடி பக்கம். முன்னாடி பக்கம் வந்து ஸ்டெப்பு, அதாவது படி மூலிமா போகிறது. உங்கள் விருப்பம் என்ன பண்ணாலும் சரி, படி மூலிமா போனாலும் சரி, இல்லை ரோடு மூலிமா போனாலும் சரி. ஆனால் ரோடு வந்து குறை சொல்ல முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு வெறித்தனமாக இருக்குங்க. வெறித்தனம் காய்ஸ் வெறித்தனம் வெறித்தனம். அந்த பொண்ணை பாருண்ணா, ஏன்னா ஏமண்ணா எலும்பு சிப்பல கலருண்ணா. எங்கடா கோயில் இருக்கணும்? கோயில் எங்கடா இருக்குது இப்பயா? அந்த இடத்துலேருந்து நானும் அதே தானே தேடிட்டு இருக்கேன். ஒரு 2 வண்டி வருது. போகும்போது தான் பெட்ரோல் இழுக்கும், வரும்போதெல்லாம் பெட்ரோல் இழுக்காது. ஏன்னா சல்லு புல்லுன்னு வந்துடலாம். தம்பி மொட்டை மாடி மேலே காற்று வாங்கிட்டு போகிறாப்புல தலைவன். அவங்ககிட்ட இருக்குது, அவன் வாங்கிட்டு போகிறான். அவங்ககிட்ட இருந்தால் நம்மளா ஓசி காற்று வாங்கிட்டு போகிறோம்டா. பார்த்தா தெரில, நம்மளெல்லாம் ஓப்பன் டைப்பு. தலைவர் இதெல்லாம் மொட்டை மாடியில் பாதி தான் அவனுக்கு காற்றடிக்கும். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து செவ்வாய்க்கிழமை நல்லா கூட்டம் தாங்க கோயிலில். இங்கே வந்து பார்த்தா பயங்கரமாக இருக்குடே சாமி, வேறு லெவலாக இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக தென்னை மரம் தான், அப்படியே சும்மா செதுக்கி விட்ட மாதிரி இது. ஐயோ, நேரம் காரில் மோதி இருப்பேன்.